இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னை வாசிகள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு மாசான மெகா ப்ராஜெக்ட் பத்தி தான். ஜப்பான்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோகுரா ஸ்டேஷனையோ இல்ல சோஷியல் மீடியாவில் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய சீனாவின் சோங்கிங் நகரத்தில் பில்டிங்குள்ள ரயில் போற வீடியோவையோ பார்த்து நம்ம ஊர்ல இதெல்லாம் எந்த காலத்துல வரும் அப்படின்னு ஏங்கி இருக்கீங்களா? இனிமே அந்த ஏக்கமே வேணாம். ஏன்னா அதே உலகத்தரம் வாய்ந்த அதிசய கட்டடக்கலை இப்போ நம்ம சென்னை திருமங்கலத்தில் நிஜமாக போகுது. இந்தியாவிலேயே முதன்முறையா ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் பில்டிங்க்கு உள்ளேயே மெட்ரோ ரயில் புகுந்து புறப்பட்டு போகுது. இதை கேட்கிறப்பவே செம வைபா இருக்குல்ல. இந்த வீடியோவில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளிலேயே ரொம்ப ஸ்பெஷலான இந்த திட்டத்தை பற்றியும் சென்னை மெட்ரோவோட மொத்த நெட்வொர்க் எப்போ பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற முழு விவரங்களையும் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இந்தியாவின் முதல் பில்டிங் இன் ரயில் டெக்னாலஜி. பொதுவாக நம்ம மெட்ரோ ரயில் நிலையங்களை எப்படி பார்த்துருப்போம்? ஒன்று பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதையில் இருக்கும், இல்லைனா ரோட்டுக்கு மேலே பெரிய தூண்கள் அமைச்சு அதுக்கு மேலே ஸ்டேஷன் அமைச்சிருப்பாங்க. ஆனால் திருமங்கலத்தில் வரப்போகிற இந்த ப்ராஜெக்ட் முற்றிலும் மாறுபட்டது. இது டிரான்சிஸ்டிற்கு ஏற்ற மேம்பாடு, அதாவது டிரான்சிஸ்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட், டிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மெயினான கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய வணிக வளாகங்கள், ஆஃபீஸ்கள் மற்றும் பொது போக்குவரத்தை ஒரே இடத்துல கொண்டு வர்றது தான். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இந்த பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த வணிக வளாகத்தை அண்ணா நகர் மேற்கு டெப்போவிற்கு நேர் எதிரே சுமார் 3.85 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த மெகா ப்ராஜெக்டை கட்டி முடிக்கிறதுக்கான டெண்டர் பணிகள் இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. மிக குறைந்த தொகையை குறிப்பிட்டு, அதாவது லோவஸ்ட் பிட்டர் L1 அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கட்டுமானத்திற்கான டெண்டரை கேபாசிட்டி இன்ஃப்ரா அப்படின்னு நிறுவனம் தட்டி தூக்கியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது இந்த 4 டவர்கள்? த ப்ளூ பிரிண்ட். சுமார் 6.85 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமையவிருக்கக்கூடிய இந்த வளாகம் மொத்தம் 4 டவர்களை கொண்டதாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய லே அவுட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டவர் ஏ மற்றும் டவர் சி, இந்த 2 டவர்களும் தரைத்தளத்துடன் சேர்த்து 9 மாடிகளை கொண்டதாக கிரவுண்ட் பிளேஸ் 9 ஃப்ளோர்ஸ் அப்படி இருக்க போகுது. இது முழுக்க முழுக்க பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அலுவலகங்களுக்காக, கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்க்காக ஒதுக்கப்பட இருக்கு. அடுத்ததாக டவர் பி, மெட்ரோ ரயில் நிலையம். இந்த மெகா ப்ராஜெக்டோட இதய பகுதியே இந்த டவர் பி தான். இதுவும் தரைத்தளம் முதல் 9 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடம் தான். ஆனால் இதோட 4, 5 மற்றும் 6வது தளங்கள் வழியாக தான் சென்னை மெட்ரோ ரயில்கள் சீறி பாய போகுது. அதாவது 3வது தளத்தில் கான்கோர்ஸ் எனப்படும் டிக்கெட் கவுண்டர் மற்றும் செக் இன் பகுதியும், 4வது தளத்தில் பிளாட்ஃபார்மும் அமையவிருக்கு. அதுக்கு மேலேயும் ஆஃபீஸ்கள்லாம் இருக்கும். அடுத்ததாக டவர் டி, இது மற்ற டவர்களை விட கொஞ்சம் சின்னது. தரைத்தளத்துடன் சேர்த்து 2 மாடிகள் மட்டுமே கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3 அடுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். அண்ணா நகர் மற்றும் திருமங்கலம் ஏரியா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் அந்த டிராஃபிக் ஜாம் தான். அதை தீர்க்கிறதுக்காக இந்த வளாகத்தில் 3 அடுக்கு நிலத்தடி வாகன நிறுத்துமிடம், 3 லெவல் பேஸ்மெண்ட் பார்க்கிங் மிக நேர்த்தியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால நீங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு திணற வேண்டிய அவசியமே இருக்காது. ஷாப்பிங், ஆஃபீஸ், அப்படியே மெட்ரோ எல்லாத்துக்குமே இங்கே தான் பார்க்கிங். இந்த பில்டிங்குள்ள என்ன மாதிரியான வசதிகள்லாம் வரப்போகுது தெரியுங்களா? தரைத்தளத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கான ரீட்டைல் மற்றும் கன்வீனியன்ஸ் கடைகளும், 1 மற்றும் 2வது தளங்களில் பெரிய மால்களில் இருக்கிறது போன்ற சர்வதேச உணவகங்கள், இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட்ஸும், உலகத்தரம் வாய்ந்த பிராண்டட் ஷாப்பிங் அவுட்லெட்டுகளும் வரப்போகுது. ஒரு சென்னை வாசியா உங்களுக்கு இது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும்? நீங்கள் காலையில் உங்கள் கார் அல்லது பைக்கில் இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிடலாம். லிஃப்ட் மூலமாக உங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய 7வது மாடிக்கு போய் வேலைகளை முடிக்கலாம். ஈவினிங் அப்படியே 2வது மாடிக்கு வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு லிஃப்ட் மூலமாக 4வது மாடிக்கு போனீங்கன்னா அங்கே டிரைவர் இல்லாத அதிநவீன மெட்ரோ ரயில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். ரோட்டுக்கு வந்து டிராஃபிக்கில் மாட்ட தேவையே இல்லை. மெட்ரோ அதிகாரிகள் தரப்பில் பேசும்போது இந்த திட்டத்திற்கான வைடக்ட் எனப்படும் மேம்பால பாதைகளுக்கான தூண்கள் அமைக்கும் பணிகள் ஏற்கனவே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கேபாசிட்டி இன்ஃப்ரா அப்படின்ற அந்த நிறுவனம் கட்டுமான பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதும் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த 4 டவர்களுக்கான பில்டிங் ஒர்க் முழுவீச்சில் தொடங்கும் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமாக சொல்லியிருக்காங்க. சென்னை மெட்ரோவின் தற்போதைய நிலை மற்றும் மிரட்டலான விரிவாக்கம். திருமங்கலம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த சென்னையுமே மெட்ரோ இப்போ வேற லெவலுக்கு மாற்றிட்டு வருது. சென்னை மெட்ரோவோட தற்போதைய ஸ்டேட்டஸ் மற்றும் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்றத ஒரு பார்வை நம்ம பார்த்துடலாம். முதலாவது, தற்போது பயன்பாட்டில் உள்ளவை பேஸ் 1 மற்றும் எக்ஸ்டென்ஷன். சென்னையில் இப்போதைக்கு 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதில் 32 ஸ்டேஷன்கள் இருக்கு. நீல நிற வழித்தடம் ப்ளூ லைன் விம்கோ நகர் முதல் சென்னை சர்வதேச விமான நிலையம் வரை. அடுத்ததாக பச்சை நிற வழித்தடம் கிரீன் லைன் சென்னை சென்ட்ரல் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை. இதோட பயன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 96.40 லட்சம் பயணிகள் இந்த மெட்ரோவில் டிராவல் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, தீவிரமாக நடக்கும் 2ஆம் கட்ட பணிகள் பேஸ் 2. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பேஸ் 2 பணிகள் சும்மா அசுர வேகத்தில் போய்கிட்டு இருக்குங்க. மொத்தம் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 முக்கிய வழித்தடங்களில், அதாவது 3 கேரிடார்ஸாக பிரித்து இந்த வேலைகளை சும்மா செம்ம ஸ்பீடாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நம்ம மாதவரத்தில் இருந்து ஆரம்பித்து ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய சிறுச்சேரி சிப்காட் வரைக்கும் ஒரு ரூட்டு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நீளமான ரூட்டு, கிட்டத்தட்ட 45.8 கிலோமீட்டர் தூரம் வருது. ரெண்டாவதா லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு 26.1 கிலோமீட்டர் ரூட்டு. மூன்றாவதா மறுபடியும் மாதவரத்தில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு 47 கிலோமீட்டர் ரூட்டு. நம்ம திருமங்கலம் புது பில்டிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது இந்த 3வது ரூட்ல தான் வரப்போகுது. சரி, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் எப்போ நமக்கு பயன்பாட்டுக்கு கிடைக்கும்னு கேட்குறீங்களா? அதுக்கும் மெட்ரோ டீம் சூப்பரான டெட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேஸ் 2லயே ஃபர்ஸ்டா மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது நம்ம பூந்தமல்லி டு போரூர் இடையேயான அந்த 9 கிலோமீட்டர் வழித்தடம் தான். அடுத்ததாக கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்துக்கான உயர்மட்ட பாதை பணிகள் எல்லாமே 2027 மார்ச் மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சு பப்ளிக் யூஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த
முழு நெட்வொர்க்கும், அதாவது ஒட்டுமொத்த 118.9 கிலோமீட்டர் தூரமும் 2028க்குள்ள பக்காவா ரெடியாகி நம்ம சென்னைவாசிகள் எல்லாரோட பயன்பாட்டுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. முக்கியமான டெட்லைன்ஸ், இந்த பேஸ் 2ல முதல்ல மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போறது பூந்தமல்லி டு போரூர் இடையேயான அந்த 9 கிலோமீட்டர் வழித்தடம் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கான உயர்மட்ட பாதை எலிவேட்டட் ட்ராக் பணிகள் 2027 மார்ச் மாதத்துக்குள்ள பயன்பாட்டுக்கு வரும். ஒட்டுமொத்தமா இந்த 118.9 கிலோமீட்டர் நெட்வொர்க்கும் 2028க்குள்ள முழுமையான மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம திருமங்கலம் புதிய பில்டிங் ஸ்டேஷனும் இந்த வழித்தடம் 5 கீழே தான் வருது. மூன்றாவது விஷயம், அடுத்த கட்ட மாஸ் பிளான்கள் TPR நிலை. இதோட நிறுத்த போறது இல்லைங்க, சென்னையின் அவுட்டர் ஏரியாக்களையும் இணைக்க விரிவான திட்ட அறிக்கைகள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இப்போ தயார் நிலையில இருக்கு. இதுல முதலாவது விமான நிலையம் டு கிளாம்பாக்கம் 15.3 கிலோமீட்டர் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை இணைக்கிறதுக்கு. இரண்டாவது பூந்தமல்லி டு பரந்தூர் புதிய விமான நிலையம் 43.6 கிலோமீட்டர் சென்னையின் இரண்டாவது ஏர்போர்ட்டை இணைக்கக்கூடிய மாசான பிளான் இது. மூன்றாவது கோயம்பேடு டு பட்டாபிராம் 21.7 கிலோமீட்டர் மேற்கு சென்னை பகுதிகளை இணைக்கிறதுக்கு. நான் ஃபேர் ஃபாக்ஸ் ரெவென்யூ மெட்ரோ நிறுவனம் மற்றும் டிக்கெட் காசை மட்டுமே நம்பி இல்லாம இது போன்ற கமர்ஷியல் பில்டிங் மற்றும் விளம்பரங்கள் மூலமாக தங்களின் வருவாயை பெருக்கிக்கிறாங்க. இதன் மூலமா மெட்ரோ ரயில் கட்டணங்கள் எப்போதும் சாமானிய மக்களுக்கும் ஏதுவாக குறைவாகவே இருக்க வழிவகை செய்யப்படுது. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நம்ம சென்னை உலகத்தரத்தோட டாப் மெகா சிட்டிகளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு மாறப்போகுது. மொத்தமாகவே திருமங்கலத்தில் பில்டிங்களுக்குள்ள மெட்ரோ ரயில் சீரிப்பாய்கிற அந்த அழகை நேரில் பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அதே போல இந்த திட்டம் அண்ணா நகர் டிராஃபிக்கை எந்த அளவுக்கு குறைக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருக்கு. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான தகவல்கள் மற்றும் செய்திகள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.